ஹalleluya. தாயில் கருவின் உருவாவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் நாம் இந்த காலை வேளையில் ஏறெடுக்க இருக்கிறோம். எத்தனை பேர் ஆசையா சொல்ல போறீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. இந்த வேளையிலும் என்னை நடத்தி வந்திருக்கிற உம்முடைய பிரதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வேதத்தில் அப்படியாய் நாம் சங்கீதத்தில் 106வது சங்கீதம் 2வது வசனத்தில் அப்படியாய் நாம் வாசிக்கிறோம். No one can praise you enough, O Lord, for the great and mighty things that you have done. கர்த்தர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது நாவுகள் போதவே போதாது. இந்த காலவெளியிலும் நான் எல்லோரும் எழும்பி நின்று அந்த தேவாதி தேவன், the Lord God who is with us, who's been, oh, the God who sees us, the God who was with you, இதுவரையிலும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். சொல்லுங்க. கோடா கோடி ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஆண்டவரிடத்தில் இன்னுமா இந்த காலவேளை நெருங்குவோம். அவருடைய திரு ரத்தத்தை நினைத்து நாம் ஸ்தோத்தரிப்போம். நம்மை கழுவினது, நம்மை இந்த வேளையிலும் it made us so well before him, the blood of Jesus Christ this morning. திருவாசனத்தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். திருவாசனத்தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கண்ணின் காயும் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா
அன்பு இந்த காலை வேளையில் உனக்காய் இருக்கிறது. கவலைப்படாதீங்க, எனக்கு யாரும் இல்லையே நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அந்த தேவனாகிய கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இந்த காலை வேளையில் அவருடைய அன்பு உன்னை வந்து தொடுகிறதாக இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. We thank you Lord. சொல்லலாமா? ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே. ஆமாண்டவரே, ஓ உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவானை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். சொல்லுங்களேன். தேவாதி தேவானை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். என் இயேசு மாத்திரமே வாக்கு மாறாத தேவன், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். உனக்காய் வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால் அதை நிச்சயம் செய்வார், செய்து முடிப்பார். தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒன்றாயிலும் அது வீணாக போகவே போகாது. வாக்கு மாறாத அன்பே, நித்தம் வார்த்தையுரை தென்னை தேற்றும் அன்பே, வாக்கு மாறாத அன்பே, நித்தம் வார்த்தையுரை தென்னை தேற்றும் அன்பே, சர்வ வல்ல சொல்லுங்களேன் தேவ அன்பே, சத்ததம் ஓங்கும் அன்பே, சர்வ வல்ல தேவ அன்பே, சந்ததம் ஓங்கும் அன்பே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவானை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவானை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவானை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். கரங்களை நன்றாக தட்டலாமா? ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தர் தான் நம்முடைய பலனாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய கோட்டையாக இருக்கிறார். நாம் நம்பி ஓடும் துருகமாக இருக்கிறார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமாய் இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாய் தேவனாகிய கர்த்தனுடைய பலனுமாக இருப்பார், உன்னுடைய கீதமாக இருப்பார், உன்னுடைய பாடலாக இருப்பார். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. We praise you Jesus. சேர்ந்து நாம் இந்த பாடலை பாடுவோம். நன்றி ஆண்டவரே. In Psalm
Psalms chapter 118 verse 14, it says, the Lord is my strength and my song. May it be your strength and your song this morning. May He strengthen all the weaknesses that you're facing this morning. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். Hallelujah, come on, Hallelujah, 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 Hallelujah. Come on, church, Hallelujah. Just remember the presence of God this morning. சொல்லி பாடுவோம். அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர்.
கர்த்தர் என் வேலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மாலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். Hallelujah. Come on. Oh, hallelujah. Lift up your hands. Just wave your hands in the presence of God this morning. Oh, hallelujah. 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 Remember the presence of God. கரங்களை உயர்த்தி. Oh, hallelujah. 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 Oh, hallelujah. 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 Sing it out, church. Oh, hallelujah. Hallelujah. கரங்களை நன்றாக தட்டி hallelujah. We praise you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. என் உள்ளத்தை கவர்ந்தவர் நீங்க ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. Oh, Lord Jesus. எத்தனை பேர் சொல்றீங்க என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தை கவர்ந்தவர் என்று? எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை தட்டலாமா? கவர்ந்த என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து எத்தனை அழகாக இருக்கிறார். Oh, he's so beautiful. Amen. Hallelujah. You know, in the word of God it says, one thing I ask of the Lord, that I will dwell in his house forever and ever. Amen. Hallelujah. And it says to behold the beauty of the Lord and to meditate in his temple. The word of God says that he's so beautiful. My God, he's so filled with majesty. Amen. என் உள்ளம் கவர்ந்தவர் என் தேவன். இந்த வேளையிலும் இந்த பாடலை சேர்ந்து கரங்களை நன்றாக தட்டி. Oh, we love you, Jesus. Oh, Lord. Put your hands together. என் உள்ளம் கவர்ந்தவரே. சொல்லுங்களேன். அழகிய என் இயேசுவே. ஆமா ஆண்டவரே. நிகர் இல்லாதவரே. வர்ணிக்க வார்த்தை இல்லையே. சிறந்தவர், நீர் உயர்ந்தவர். விண் சிங்கம் நீர், தேவ ஆட்டுக்குட்டி. உம்மை நான் துதிக்க, உம்மை நான் போற்ற. தேவா என் வாழ்நாள் போதுமோ. சிறந்தவர். எத்தனை பேர் சொல்றீங்க? நீர் உயர்ந்தவர். விண் சிங்கம் நீர், தேவ ஆட்டுக்குட்டி. உம்மை நான் துதிக்க, உம்மை நான் போற்ற. தேவா என் வாழ்நாள் போதுமோ. என் வாழ்நாள் போதுமே போதாது ஆண்டவரே. நீர் எத்தனை நன்மைகளை எனக்காய் அள்ளி கொடுத்திருக்கிறீர். எத்தனை நன்மைகளை நம் தேவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் செய்திருக்கிறார். எதிர்பாராத வேலைகளில் நீ செய்யாத ஜெபத்திற்கு எத்தனையோ வேலைகளில் அவர் பதில் கொடுத்திருக்கிறாரே. எத்தனை பேர் இயேசுவே உடைய பதில் ஆண்டவரே வரட்டும்னு சொல்றவங்களா? கரங்களை உயர்த்தி என் வாழ்நாள் போதாது ஆண்டவரே. உம்மை நான் ஸ்தோத்திரிக்க, உம்மை நான் போற்ற, உம்மை நான் ஆராதிப்பதற்காக, உம்மை நான் வேளையில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா, உயர்த்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க அவங்களை பாடும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். சொல்லுங்க. என் உள்ளம் கவர்ந்தவரே. அழகிய என் இயேசுவே. நிகர் இல்லாதவரே. வர்ணிக்க வார்த்தை இல்லையே.
தேவனாகிய கர்த்தர் மாற்ற இருக்கிறார் இந்த காலவெளியில். ஒருவேளை சோதனை நிறைந்த உன் வாழ்க்கை இருக்கிறதோ, தேவனாகிய கர்த்தர் அதை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாய் செழிக்க செய்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே, வெட்டாந்தரை நீர் தடாகமாக மாறுமே. இந்த பாடலை பாடும் பொழுதே தேவனாகிய கர்த்தர் உடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். உடைய வாழ்க்கையை அவர் மாற்றி அமைக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே தலைகீழாய் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். He will change everything upside down, whatever is going through, whatever you are going through right now. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவர் தேவன் இயேசு மாத்திரமே. கரங்களை தட்டலாமா? வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும், காடு வழி செழித்து இருக்கும். லெபனோனின் மகிமை வருமே, கர்மேல் சாரோன் அழகு பெருமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும், காடு வெளி செழிக்கும். லெபனோனின் மகிமை வருமே, கர்மேல் சாரோன் அழகு பெருமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும், காடு வெளி கழித்து செழிக்கும். லெபனோனின் மகிமை வருமே, கர்மேல் சாரோன் அழகு பெருமே. வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரம், வெட்டாந்தரை நீர் தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே, பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. Yes, Lord. தளர்ந்த கைகள் திடப்படுத்தி தள்ளாடும் கால்களை ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார் நம் தேவன். இந்த காலைவெளி விசுவாசமாய் பாடுகிறவர்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவர். சொல்லி பாடுவோம். நன்றி ஆண்டவரே. சேர்ந்து வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே, வெட்டாந்தரை நீர் தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே, பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே,
தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையின் நிலைமையை மாற்றிருக்கிறார்னு சொல்றவங்களா கரங்களை தட்டி விசுவாசமாய். அவர் நம்மை பார்த்திருக்கிறார், உன்னை அவர் கண்டிருக்கிறார். இந்த கால வேளையில் அவர் எல்ரோயி, நம்மை காண்கிற தேவன். அன்றைக்கு ஒருவேளை அன்னாளின் புலம்பலை ஒருவேளை யாரும் புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவளை கண்ணோக்கி பார்த்தார். இந்த வேளையில் எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை கண்ணோக்கி பார்த்த தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே சொல்றவங்களா கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. எத்தனையோ நேரங்களில் நாம் அவரை கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு இமீடியட்டாக உடனடியாக வந்து நமக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்த தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, thank you Lord. அவர் எல்ரோயி, என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. நான் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தீங்களே ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் உனக்கென்று ஒரு வாழ்க்கையின் வரைபடத்தை வைத்திருக்கிறார். He has beautifully planned and designed your life. Fear not about the future. உடைய எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. You might be watching this through your television. I tell you, fear not, because He lives. He's a God who takes care of you. He has already figured out a beautiful plan for you in your life. He's sure to lead you. சேர்ந்து எல்ரோயி, என்னை காண்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னோட நிலைமை பாருங்க ஆண்டவரேன்னு கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த வேளையிலும் இயேசுவே விசுவாசமாய் சொல்லி நான் உம்மை கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. ஆகாரை கண்டு அதே தேவனே, இந்த வேளையிலும் என்னை கண்ணோக்கி பாருங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உடைய வாழ்க்கையில் அவர் இடைப்பட வல்லவராக இருக்கிறார். When my Jesus comes into your life, everything becomes complete. There is no vacuum that you might feel when you have Jesus Christ in you. இல்லாதவைகள் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் அள்ளி கொடுக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. எல்ரோயி என்று சொல்லி அவரை கூப்பிடுங்க. அந்த தேவன், அன்னாளின் கண்ணீரை கேட்ட அந்த தேவன் உன்னையும் இந்த காலவெளியில் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துடைத்து போட வல்லவராக இருக்கிறார். நீ விசுவாசமாய் சொல்லி அவரை பாடும் பொழுது கண்ணோக்குமையா, ஆகாரை கண்டீர், அதிசயம் செய்தீர், என்னை கண்ணோக்குமையா. எல்ரோயி, எல்ரோயி, நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன். ஆழத்தில் நான் கண்டிட, உடைய வார்த்தைகளை நான் கேட்டிட, உமக்காய் இன்னுமாய் நான் ஊழியம் செய்ய கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இன்னுமாய் உமோடு கூட நான் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். வாய்களை திறந்து நீ பாடும் பொழுது, கருவில் இருக்கும் பொழுது உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். I am mindful of you. I will take care of you. I will lead you. That's what the word of God says. And my God says this morning, believe in Him and call unto the name of Jesus Christ. And He will come. அவரே வந்து உன்னோடு இருப்பார். தாயின் கருவிலே என் கருவினை கண்டீரே,
பார்த்திருக்கிறார். உடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கண்டிருக்கிறார். உனக்கு நிச்சயமாக அவர் பதில் கொடுத்து இந்த வேளையிலும் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வாரம் பூராவிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். உன்னை வழிநடத்தும் தேவனாக இருப்பார். Amen. Praise Him. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜெப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGC-ஐ தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGC-யின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், எண் 9, காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.